காஞ்சிபுரம் பெரியார் நகரில் திறக்கப்பட்ட தனியார் பாரை மூட வலியுறுத்தி முற்றுகையிட்ட பொதுமக்கள் பாருக்குள் நுழைந்து ஊழியர்களுடனும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கள்ள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். அங்கு என்ன நடக்கிறது, முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாநகருக்கு உட்பட்ட பெரியார் நகரினுடைய அருகே மணமகள் மன்றம் என்ற பெயரிலே தனியார் பாலானது திறக்கப்பட்டதை கண்டித்து அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் அந்த பாரினை முற்றுகையிட்டு பாரில் நுழைந்து சற்று இழுத்து மூடி அங்கே அந்த மதுபானங்களை சூறையாட முன்னதால் இந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது நிலவி இருக்கின்றது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகருக்கு உட்பட்ட இந்த பெரியார் நகர் பகுதியே ஜோதி மலர் என்கின்ற தனியார் பெயரிலே பாருக்கு அனுமதியானது கொடுக்கப்பட்டு இன்று காலை அந்த தனியார் மதுபான கூடமானது திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த தனியார் மதுபான கூடத்தினை வலியுறுத்தி இதனை அறிந்த அந்த சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த அந்த பொதுமக்கள் இந்த தனியார் மதுபான கூடத்தினை மூடிட வலியுறுத்தி அந்த மாவட்ட ஆட்சியிடம் ஏற்கனவே அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஏற்கனவே மது அளித்திருந்த நிலை இன்றைய தினமானது தற்போது மதுபான கூடத்தினை திறந்ததை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த தனியார் மதுபான கூடத்தினை வாயிலே அந்த எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி அருகாமையிலே பள்ளி கல்லூரிகள் இருப்பதாகவும் உடனடியாக இதற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்கிற கேள்வி கணக்கை எழுப்பியும் அதே போன்று அந்த தனியார் மதுபான கூடத்தினோடு சென்று அந்த சட்டரை இழுத்து மூடி அந்த மதுபான கூடத்தின் உள்ளேயே அமர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்திலே அந்த அந்த மதுபான கூடத்தினுடைய அந்த ஊழியர்களுக்கும் அதே போன்று அந்த பொதுமக்கள் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டு அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த ஜக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜக்கை கொண்டு அந்த மதுபானங்களை சூறையாட முயன்றதால் அந்த பரபரப்பான ஒரு சூழலானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து விரைந்து வந்த தாலுகா போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முறையிலே மாவட்ட ஆட்சியிடம் கோரிக்கை மனைவாக அளித்து அதன் மூலம் தீர்வு கண்டிட வலியுறுத்தி கேட்டுக் கொண்டதற்கு தற்போது இங்கிருந்து கலைந்து சென்றார்கள். மேலும் தொடர்ச்சியாக நாளைய தினம் இன்னும் மேற்கட்ட போராட்டங்களை நடத்தப்படும் எனவும் தற்போது இங்கிருந்து எச்சரித்து விட்டு தற்போது கலைந்து சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை.